பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. அந்த நல்ல உங்களோட ஒப்பு கொடுக்குறேன் பாச நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். நாங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து நாங்கள் இந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி உம்முடைய அபிஷேகத்தினால எங்களுடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேரழிவு வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக கண்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை காண உமநோக்கிய பயணத்துல எல்லா எல்லா தமிழ் மக்கள் இந்த கண்டங்களில் இருந்தாலும் அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து அந்த தேசங்களில் ஒரு எழுப்புதலை காண செய்வீராக. உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை இந்த காலத்துல ஒவ்வொருவருக்கும் அதிகரித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எங்களுக்கு விடுதலை வேண்டுமாக இருந்தால் நோய்களில இருந்து, பாவத்தில இருந்து, சாபத்தில இருந்து ஒவ்வொன்றிலேயும் விடுதலை தருகிறவர் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஒரு சபைக்கு போய்கொள்ள வேண்டும். அந்த சபையில எல்லாரும் இணைந்து ஒருமனப்பட்டு துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல இறங்குவார். இறங்கி உங்களை நிரப்பும் பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என்னென்ன விடுதலையோடு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அபிஷேகம் பெற்ற உணர்வோடு அபிஷேகத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த அபிஷேகத்துல ஒருமனப்பட்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் ஆவியானவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். சில நாட்களில உங்களை நிரப்பாவிட்டால் நீங்கள் அடுத்த கிழமைக்கு போய் அபிஷேகம், நீங்கள் வீட்டிலேயே இருந்தே அபிஷேகத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு போவதற்கு முன்பாகவே உங்களுடைய வீட்டில் பைபிளை வாசித்து துதித்து ஜெபித்து எவ்வளவு அபிஷேகத்தோடு நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீர்களோ அந்த ஆலயத்துல அதன் அபிஷேகத்தின் அளவு அதிகரித்திருப்பதை நான் ஆரம்ப காலங்களில் உணர்ந்து கொண்டேன். அபிஷேகம் நாங்கள் வீட்டில இருந்துதான் கொண்டு போக வேண்டும். நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் ஜெபித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் அபிஷேகத்தோடு போகும் பொழுது அங்கு அந்த இடத்துல பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அவர்களோடு இணைந்து ஒருமனப்படும் பொழுது அந்த ஒருமனப்படுகிற எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் நிறைந்திருக்கும். எங்களுடைய தேவன் ஒரு தேவனாக இருக்கிறார். தேவன் அவர் 3 பர்சனாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல மாம்ச சரீரத்தோடு வந்து இயேசுவாக இந்த சிலுவையில மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு எங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு வரங்களையும் கனிகளையும் தருகிறவராக இருக்கிறார். இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒவ்வொரு சேர்ச்சுக்கு போகும் பொழுது, வீட்டுல ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, உங்களுடைய நண்பர்களோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, பைபிள் ஸ்டடிஸ் நடத்தும் பொழுது அந்த இடத்துல அபிஷேகத்தோடு செய்யும் பொழுது நீங்கள் படிக்கிற பைபிள் ஸ்டடிஸ், உங்களுடைய ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் தேனாக இருக்கும். ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு அபிஷேகமாக இருக்கும். பாருங்கள், ஒரு மெடிசின், நாங்கள் ஒரு வருத்தம் வந்தால் டாக்டர்ஸ் பேர் மருந்து வேண்டுவோம். அதே போலதான் இந்த மருந்து தான் இந்த வேதாகம வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு டெம்டேஷன், பிசாசினால டெம்டேஷன் வரும் பொழுது இயேசு வார்த்தை கூடாக ஜெயிக்கிறார். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தைகள் தான்
எங்களுக்கு இந்த ஆத்மாவை தேற்றுகிறது. இந்த ஆத்மா தேற்றப்பட வேண்டும். பாருங்கள், இந்த ஆத்மா உங்களுக்கு கவலையாக இருந்தால், துக்கமாக இருந்தால், நீங்கள் சங்கீதம் 23 படி, கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதி, இயேசுதான் நீதியாக இருக்கிறார். அவருடைய பாதையில எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அவருடைய வசனத்துக்கு, அவருடைய நீதிக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது எங்களை அவர் நிறைத்து, அபிஷேகத்தினால நிறைத்து, எங்களுடைய நுகங்கள் எல்லாம் அபிஷேகத்தினால முறிக்கப்படும். இந்த அபிஷேகம் வரும் பொழுது உங்களுக்கு முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும். எல்லா காரியங்களும் முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகம் நாங்கள் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4:19 வசனத்திலே, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பலன் உண்டு. அவர் இந்த பலத்தை தருவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை தருவார், புத்தியை தருவார், அறிவை தருவார். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஞானம், புத்தி, அறிவு, அதோட பரிசுத்த ஆவியானவருடைய பலமும் அந்த காரியத்தை செய்யும் போது, நீங்க ஒரு தொழிலை செய்கிறீர்களா, ஒரு ஜபிக்கிறீர்களா, துதிக்கிறீர்களா, அவருடைய அபிஷேகத்தோடு செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களுக்கு இலகுவாக செய்யக்கூடியதா இருக்கு. நீங்கள் மாம்சத்துல மட்டும் செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு செய்து முடிக்காத கடினமாக இருக்கும். ஆனால் அபிஷேகத்துல நிறைந்த மனிதர் ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த மனிதன் ஞானத்தோடு செயற்படுவான். ஞானம், புத்தி, அறிவின் மூலமாக அவனுக்குரிய உபகரணங்களை அவன் உருவாக்கி கொள்வான். இலகுவாக அந்த வேலைகளை செய்வான். இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகள் முன்னேறி இருக்கிறதற்கு காரணம், உபகரணங்களை உருவாக்கி இந்த வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், ஆதி காலத்தில இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனை பாடசாலைகளில வேதாகமத்தை படிப்பார்கள், தொடர்ந்து தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். பாருங்க, வேதாகமம் சொல்லுகிறது மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேடுவது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நாங்கள் வாழ போகிறோம். இந்த ராஜ்யம் ஒரு சாபம் உள்ள ராஜ்யமாக, பாவம் நிறைந்த ராஜ்யமாக, பிசாசுள்ள ராஜ்யமாக. பாருங்கள், பிசாசு தான் இந்த உலகத்துல மாம்சத்துல செயற்படுகிற அனைத்து மக்களையும் பாவம் செய்ய வைக்கிறார். பாருங்கள், ஆவியில நீங்கள் பிறக்கும் பொழுது மறுபடியும் பிறந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், மறுபடியும் பிறக்க வேண்டும். நிக்கதேமுக்கு இயேசு விளங்கப்படுத்துகிறார். ஒரு தாயின் வயிற்றில நாங்கள் பிறக்கும் பொழுது எங்களுடைய முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் எல்லோரும் பாவத்தோடு பிறக்கிறோம், இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியங்களை பெற்று கொள்ளும் பொழுது அவரை நாங்கள் துதித்து தோத்தரித்து பாவ மன்னிப்பை பெற்று, ரட்சிப்பை பெற்று, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஆவியானவர் பரலோகத்தில இருந்து பரலோகத்தில இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வருகிறார், எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அவர் ஒரு ஆழ்த்தன்மை உள்ளவர். அவர் எங்களோடு பேசுகிறவர், எங்களுக்கு வார்த்தை கூடாக பேசுவார். அந்த வார்த்தைகளை நாங்கள் அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், காலத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் பற்பல காரியங்களை, உலக காரியங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்தால் அவர் அமைதியாகத்தான் இருப்பார். அதற்காகத்தான் அவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். படுக்க போகும் பொழுது ஜெபித்து விட்டு படுக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பும் பொழுது உங்களுக்கு அவருடைய வார்த்தையோடு எழும்ப வேண்டும். அவர் எழும்பும் பொழுது உங்களுக்கு வார்த்தையை தருவார், பாடல்களை தருவார். அவருடைய அபிஷேகத்துல நிறைந்து தூங்க வேண்டும். அபிஷேகம் ஜெபித்து துதித்து அபிஷேகத்தினால் எழும்பும் பொழுதும் எழுந்து அவருடைய வார்த்தைகளை, பாடல்களை பெற்று அவரை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி நாங்கள் எழுந்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து, அவருக்கு மகிமையை கொடுத்து, அவரோடு உறவாடும் பொழுது அவர் அந்த நேரங்களில, குறிப்பிட்ட நேரங்களில உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தருவார். அவரோடு உறவாடும் பொழுது இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பேசுகின்ற தெய்வம், உயிருள்ள தெய்வம்,
எங்களோடு வார்த்தை கூடாக பேசுவார். எங்களை தவறான காரியங்களை, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். எங்களுக்கு உணர்வை தருவார். நீங்கள் தவறு செய்யும் பொழுது சுட்டி காட்டுவார். உங்களை அந்த தவறை செய்யக்கூடாதபடி உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்கள், தேவன் எழுதியிருக்கிறத நாங்கள் தியானித்து படிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இன்மைக்கு பின் மறுமையில இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, ராஜாக்களாக, அதிகாரிகளாக, எங்களை அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவருடைய ராஜ்யம், இந்த புதிய வானம் புதிய பூமியை இந்த உலகத்துல உருவாக்குற தேவன். பாருங்கள், இந்த உலகத்துல பிசாசு இருக்கிறது, தீமை இருக்கிறது. பாருங்கள், அவருடைய ராஜ்யத்துல கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. இராக்காலம் இல்லாத ராஜ்யம், திருடர் இல்லாத ராஜ்யம். நீங்கள் பொக்கிஷங்களை அங்கு சேர்த்து வைக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக எங்களை ஆள போகிறார். பாருங்கள், அப்படியான இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய ராஜா எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜ்யம், நீங்கள் எப்படித்தான் டாக்ஸ் கட்டினாலும் அதிகமான டாக்ஸை தான் அரசாங்கம் மனிதர்களிடத்துல கேட்டுக்கொள்ளும். இன்னும் அதிகமான டாக்ஸுகளை, அவர்களுக்கு பணம் அதிகம் தேவைப்படும் பொழுது அதிகமான டாக்ஸுகளை கூட்டுவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துல அவர் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய உணவு தேவைகள், உங்களுக்கு புதிதான பரலோக உடையோடு அங்கு இப்படியான இறந்த காரியங்கள் ஒன்றும் இருக்காது. பாருங்க, பட்டு போகிற, செத்து போகிற எல்லாம் லைஃபான ஒரு ராஜ்யத்துல நாங்கள் வாழ போறோம். உயிருள்ள ராஜ்யமாக நாங்கள் இயேசுவோடு வாழுகிற ராஜ்யம் இருக்க போகிறது. அந்த ராஜ்யத்தை நீங்கள் அவருடைய வசனத்தின்படி, ராக்காலம் இல்லை, எவ்வளவு ஒரு சமாதானமான ராஜ்யம், 24 மணித்தியில ஒளியுள்ள ராஜ்யம். இயேசுதான் ஒளியாக இருக்க போறார். இப்படியான ஒரு ராஜ்யம், துக்கம் இல்லை, மரணம் இல்லை, சமாதானமான வாழ்வு. பாருங்கள், ஒரு யுத்தம் கூட வராது. ஒருத்தர் மனிதன் கொல்ல மாட்டார். இன்றைக்கு இந்த இவ்வளவு தீமைகளுக்கு காரணம் ஒவ்வொரு தேசங்களிலே பிசாசானவன் செய்கிற கிரிகைகள், நாட்டுக்கு விரோதமாக நாடுகள், இப்படியாக பிசாசின் கிரிகைகள் மனிதனில தோட்ஸாக வருகிறது. பாருங்க, நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பிசாசு எங்களுடைய தோட்ஸை, நாங்கள் இருளின் பிள்ளைகளாக இருந்தோம், எங்களுக்கு ஒரு தோட்ஸை போடுவான், ஒரு பாவ காரிய தோட்ஸை போடுவான். அது உங்களுடைய மனதில வரும். அந்த மனதில வந்து அது ஒரு கற்பந்தரித்து ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுடைய மனதில நின்று கற்பந்தரித்து அது மரணத்தை பிறப்பிக்கிறது. பாருங்கள், இயேசுவிடத்துல வந்த பொழுது நாங்கள் பாவத்தை அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். அது செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழுகிற வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். பாருங்கள், யோசேப்பு ஒரு பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரும் பொழுது அவன் யோசிக்கிறான், இந்த பாவத்தை நான் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழுகிறான். அந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆரம்ப காலத்தில் அறியாமல் செய்திருக்கலாம். ஆனால் இந்த கடைசி காலத்துல தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு வாழுகிற வாழ்வு, எனக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காக மரித்தார் என்ற உணர்வோடு அவருடைய தழும்புகளுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். பாருங்கள், அந்த ஒவ்வொரு தழும்புகளும் எனக்கு சுகத்தை தருகிறதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம், ஒவ்வொரு துளிகளும் என்னுடைய பாவத்தை கழுவி விடுகிறதாக இருக்கிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது.
பாருங்கள் 1 கொரிந்தியர் 2:10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இணைந்திருக்கும் பொழுது ஆவிக்குரியவைகளை, இந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றவன் தான் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, உலக மனிதன், உலகத்தின் ஆவி திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் சொல்லுவது, எப்படி தவறான காரியங்களை செய்வது, இதுதான் உலகத்தின் ஆவியா இருக்கிறது. அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. தேவனுடையத்திலிருந்து வருகிற ஆவியானவர் எங்களுடைய ஆவி, மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த ஆவியோடு நாங்கள் இணைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகள், கற்பனைகள் படி நடக்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது கனி கொடுப்பீர்கள். அவரோட நாங்கள் இணையாமல் நாங்கள் தனியாக ஒன்றுமே செய்ய முடியாது. எங்களால அந்த பலத்தை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை அவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு அதிகரித்து அந்த வல்லமையை அதிகரித்து தருகிறவராக இருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறியான். அதே போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ பாருங்க, நாங்கள் முற்காலத்தில் ரட்சிக்கப்பட முன்பாக உலகத்தின் ஆவியை பெற்றோம். இப்பொழுது தேவனிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி வரும் பொழுது இந்த பிசாசுடைய ஆவிகள், இந்த திருடுவது, அழிப்பது, கொல்லுவது, இப்படியான பொய் சொல்லுவது, தவறு செய்வது, எல்லா ஆவிகளும் வெளியேறிவிடும். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆவியையே பெற்றோம். பாருங்கள், இது எங்களுக்கு பரலோகத்தை இணைக்கிறது. முன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் கன்னிமரியாளின் வயிற்றிலே அந்த பாலகனை இயேசுவை கொடுத்தார். பாருங்கள், பரிசுத்தமான 100% மனிதன் 100% கடவுளாக இருந்து இந்த உலகத்தில பிறந்தார். பாருங்கள், அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது. அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கூட தேவனுக்குரிய அத்தனை அதிகாரங்களும் இருந்தது. அந்த அதிகாரங்களை நன்மை செய்ய மட்டும் பாவித்தார். பாருங்கள், தனக்கு எதிராக வந்த மக்களோடு அவர் அதை பாவிக்கவில்லை. பாருங்கள், அவர் இந்த தன்னுடைய மரணத்தை நிப்பாட்டி இருக்கலாம். பாருங்கள், அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் 12 லேகியோனை கூப்பிடுவேனாக இருந்தால் நான் தப்பித்திருக்க முடியும். ஆனால் அவர் மடிப்பதற்காக வந்தார். அதுதான் அவருடைய மிஷனாக இருக்கிறது. அந்த வாலிப வயதுல 33.5 வயசுல பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட வேண்டும். பாவிகளுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், மனுக்குலத்தின் ஆதாமோபாலின் சந்ததியாகிய எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அந்த பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு ஒரு பலிக்கடா செலுத்தப்பட வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாருங்கள் எங்களை மீட்டு கொண்டார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் மோசையின் மூலமாக, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது. இதனாலதான் கிருபையினால நாங்கள் எபேசியர் 2:7-8 கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் எந்த மனிதனுக்கும் ஒரு இலவசமாக கொடுக்கிற காரியம். இயேசு இந்த உலகத்துல பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இப்படியாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நீங்கள் இலவசமாக அவருடைய கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், தாவீது அவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் ஒரு தடவை அவன் விழுந்து போனதையும், அவன் விழுந்து போன பொழுது மீண்டுமாக தேவனிடத்துல போய் அவன் கிருபையையும் இரக்கத்தை கேட்டு மன்னிப்பை இரக்கமுள்ள தேவன். நீங்கள் அவரோடு ஒரு உண்மையான உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். அவர்
70 தடவைக்கு மேல மன்னிக்கிறவர், ஆனாலும் அவர் மன்னிக்கிறார் என்பதற்காக நாங்கள் பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. உணர்வுள்ள இதயத்தோடு அவரோடு நாங்கள் இடைப்பட வேண்டும். எங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை விட்டு விட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்னைக்கு இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோ கேட்கிறவர்கள், இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்திய ஆவியை, அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் அவர்கள் அந்த பலத்தோடு அந்த இதுல ஊழியம் செய்கிறார். இதுதான் எங்களுக்கு தைரியத்தை தருகிறது. ரோமர் 5 சொல்லுகிறது, அந்த சத்திய ஆவியானவர் எங்களுக்கு தைரியத்தை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உலகத்தின் ஆவியை விட உலகத்தில் இருக்கிறவனிலும் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அவர் தான் கிரியேட்டர். இந்த விழுந்து போன தூதர்கள் பாருங்கள், ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போன தூதர்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். அவர் பெரியவர். அவருடைய 3வது தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி தான் அவர். ஒரு ஆட்தன்மை உள்ளவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடு வருகிறவர், எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். நாங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள், இப்படியாக அவர்தான் எங்களுக்கு யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாவம் பொல்லாதது, நீதி நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்படியானவரை நாங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை பரலோகத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். அவரோடு நாங்கள் உறவாடி அவரோடு அன்பாக நாங்கள் அவருடைய கனிகளை பெற்று 9 விதமான கனிகளையும் அவர் தருகிற வரங்களை பெற்று பாருங்கள், நாங்கள் சபைக்கு போடும் பொழுது இயேசு தலையாக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய அவயவங்களாக தேவன் தலையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை தந்திருக்கிறார். பாருங்கள், ஜெபிக்கிற ஊழியம், இப்படியாக அப்போஸ்தலர் ஊழியம், பாஸ்டர்ஸ் ஊழியம், எவாஞ்சலிஸ்ட் ஊழியம், இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், அபிஷேகம் பெற்ற எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் அந்த அபிஷேகம் தான் இந்த நுகங்களை முறிக்கிறதாக இருக்கிறது. உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கான பலத்தை தருகிறது. பாருங்கள், இயேசு 12 சீடர்களையும் அழைத்து அவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது, அவர்கள் ஊழியத்துக்கு போய்விட்டு திரும்பி வரும் பொழுது பாருங்கள், அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்கள், எங்களுடைய நாமம் இந்த ஆவிகளை எங்கள்ல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில இருக்கிற எல்லா ஆவிகளை விட பெரியவராக இருக்கிறார். பாருங்கள், அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நாங்கள் பிசாசை துரத்துற வல்லமையை அவர் எங்களுக்கு தருகிறார். எங்களுக்கு கீழ்ப்படியத்தான் வேண்டும். பிசாசுகள் எல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். இந்த இயேசுவாக பரிசுத்த ஆவியானவராக மூன்று ஆழ்த்தன்மை உள்ளவராக இருந்தாலும் பாருங்கள், எங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த பிசாசுகளிலும் பார்க்க பெரியவராக இருக்கிறார். எங்களுக்கு அவைகள் கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். பாருங்கள், எங்களை இந்த பரிசுத்த ஆவியவர் தரும் பொழுது அவர் எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் பல பேர் அதை உணராதிருக்கலாம். இந்த கடைசி காலத்துல நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்கள், இயேசுவுக்கு எங்களுடைய தேவனுக்கு தெரியும் எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், இன்னும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்துக்கு ஊடாக நீங்களும் ரட்சிக்கப்பட்டுக் கொள்ள வேண்டும். இயேசுவில விசுவாசம் வைக்கிறவர்கள்
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே எங்களை பிரியமானவர்களுக்குள் நாம் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக எங்களை அழைத்திருக்கிறார் பாருங்கள். எங்களை உலக தோற்றத்துக்கு முன்பே அழைத்திருக்கிறார் பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ரெடியாக இருந்திருக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாங்கள் அவருடைய ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிற வேண்டும். ஆனால் நாங்கள் ஆதாமின் பாவத்தை கூடாக நாங்கள் பாவத்தில பிறக்கிறோம். எப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அன்றிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உறவாடி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், உங்களோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் சில பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், இந்த பட்டினத்தில் எனக்கு இத்தனை பேர் அநேகர் உண்டு என்று சில இடங்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இடத்தில் அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன் எழுதப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல ஊழியம் செய்யாததன் நிமித்தம், ஊழிய குறைவின் நிமித்தம் அந்த பட்டணத்துல இருக்கிற தேவனுடைய பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறார்கள். இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளும்படி அவர் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலேயும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஊடாக பேசுவார். இந்த பட்டணத்தில் எனக்கு அதிக ஜனங்கள் உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாக எழும்பும் பொழுதுதான் தேவனும் அந்த மக்களை, அவர் தெரிந்து கொண்ட மக்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இதற்காகத்தான் அவருடைய வருகையும் டிலே பண்ணி கொண்டு போகிறது. இன்றைக்கு இப்பொழுதுதான் பல நாடுகள் இயேசுவை பற்றிய எழுப்புதலில் அதிக முக்கியத்துவம் செலுத்துகின்ற ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில தேவனை பற்றி அறிவிக்கிறதுல இன்றைக்கு பல நாடுகளில ஸ்ட்ரீட்ல இறங்கி ஜபிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இந்த காலத்தில் அவர் இன்னும் அந்த அந்த ரட்சிக்கப்படும் உலக தோற்றத்துக்கு முன் தெரிந்து கொண்டவர்களை இந்த கடைசி காலத்தில் ஊழியர் செய்கிறவர்கள் செய்து முடிக்கும்படியாக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், தாமதிக்கிறேன் என்று சொல்லுகிறபடி வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இதற்காகத்தான் இன்னும் வராமல் இருக்கிறார். இன்னும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் மக்களை அவர் விட்டுவிட விருப்பமில்லை. பாருங்கள், நினிவே பட்டணத்தை ரட்சித்தார். பாருங்கள், பாவம் தொடர்ந்து பாவத்தில் வாழுகிற மக்களை தொடர்ந்து அவர்களுக்கு கோபாக்கினியை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். மனம் திரும்பும் பொழுது அந்த நினிவே பட்டணம் மனம் திரும்பின பொழுது அந்த பட்டணத்துக்கு விடுதலையை கொடுத்தார். பாருங்கள், சோதம் குமராவில 10 நீதிமான்கள் கூட இல்லாத பட்சத்தில அவர்கள் அந்த பட்டணத்தை அழித்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக எங்களுக்கு சத்திய ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவி, பாருங்கள், இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு மறுரூப மலையில மறுரூபமாகிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. பாருங்கள், அவர் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு. பாருங்கள், இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்று தருகிறது இயேசுடைய வார்த்தைகள். இயேசுவுக்குத்தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் கூடாக நாங்கள் செவி கொடுக்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார் யோவான் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும், அவர்
இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்படியான தேவன். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிய அறிய உங்களுக்கு அபிஷேகத்தின் அளவு அதிகரித்து தருகிறவராக இருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தேவனருளிய சொல்லி முடியா இவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் தோத்திரம் தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே, தீராத நோய்களெல்லாம் தள்ளும்புகளால் சுகப்படுத்தினீரே. ஆமாண்டவரே, இந்த நேரத்துல யார் யார் நோயோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக தீராத நோய்களெல்லாம் தள்ளும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுவதற்காக நன்றி, ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. நீர் உண்மை உள்ளவர், நீர் உயிர் உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர். பாவிகளாகிய எங்களுக்காக உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்து, சுகத்தை தந்து, பெலத்தை தந்து, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத, ராக்காலம் இல்லாத அந்த ராட்சியத்தில் எங்களை வாழ எங்களுடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிற கிருபைக்காக மக்கள் நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் எழுத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய ஊழியத்தை செய்ய
இந்த இடத்தில் ஊழியம் செய்யப்படவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் உடைய ஊழியம் நடைபெற்று ஒரு எழுப்புதலை ஒரு தேசங்களுக்கான நிற்கிற செய்வீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொருவரோடும் இடைப்படும் மீண்டுமாக ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து ஒருவரை உடைய அபிஷேகத்தினால நிறைத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமேன், ஆமேன்.